வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ குட் பேட் அக்லி படத்தை பற்றின அப்டேட்ஸ் வந்து விரைவில் வந்து தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த குறுகிய நாட்குள்ளே மரண மாசான நிறைய சாங்ஸ்லாம் வந்து கூட வந்து ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து நம்ம அஜித் சாரை வந்து எங்கே காட்டுறதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து எடுத்திருக்காங்களாம். ஏற்கனவே அவருமே அவர் சைடு வந்து ரொம்ப வெயிட்லாம் லாஸ் பண்ணி பார்க்கவே வந்து எங்கே தான் இருக்கிறாரு. நம்ம ட்ரெய்லர்லேயே அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த எஃபோர்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஜிவிஎம் அவங்களுடைய டைரக்ஷனில் விக்ரம் அவங்களுடைய நடிப்பில் துருவ நட்சத்திர படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு வெயிட்டிங்லேயே இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருமே வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு செம்ம காம்போவாக இருக்கும் துருவ நட்சத்திரம். எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் இப்போ மார்ச் 27 அப்போ வீரதீரசூரன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால துருவ நட்சத்திரம் கண்டிப்பாக தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜிவிஎம் அவங்களுடைய டைரக்ஷனில் கார்த்தி அவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ கார்த்தி அவங்க ஜிவிஎம் மீட் பண்ணதாகவும், ஸோ அவர் ஒன்லைன் ஸ்டோரி சொன்னதாகவும், அதுவும் லவ் ஸ்டோரியில் கார்த்தி அவங்க நடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ரீசெண்ட் டேஸில் கௌதம் வாசுதேவ் மேனன் சார் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ரீசனும் அவர் சொல்லியிருந்தாரு, டைரக்ஷன் பண்ணும்போது நிறைய மணி வேணும். ஸோ அந்த மணி வந்து நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன், அந்த லாஸ் பண்ண மணியெல்லாம் நான் படங்கள் நடிச்சு எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த நிலையில் எப்படி கார்த்தி அவங்கள வச்சு அவர் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜிவிஎம் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைல் மற்ற டேரக்டர் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அவருடைய ஸ்டைலில் மறுபடியும் இந்த ப்ரெஷரும் இல்லாமல் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான படங்கள் வந்து அவர் கொடுப்பாரா, கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, அஸ்வந்த் மாரிமுத்து அவங்களுடைய இயக்கத்தில் டிராகன் படம் பயங்கர சக்ஸஸ் ஆச்சு. ஒரு பக்கம் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவங்களுமே முதல் நடித்த 2 படங்கள்லையுமே 100 கோடி வின் பண்ண ஒரே ஹீரோ அப்படின்ற மாதிரி பேசப்படுறாரு. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுமே வந்து வேற ஒரு படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எல்லைக்கே படம் இருந்தால் கூட இன்னொரு படமும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம மமிதா பைஜு அவங்க தான் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னும் 2 ஹீரோயின் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய ஜர்னி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அஸ்வத் மாரிமுத்து அவங்க வந்து சிம்பு அவங்கள இயக்க போறாரு. இந்த படத்துக்கு லியோன் ஜேம்ஸ் அவர் தான் வந்து மியூசிக் பண்றாரு அப்படின்றதா ஒரு புது அப்டேட். ஸோ லியோன் ஜேம்ஸ் வந்து ரீசெண்டாக படங்கள்லாம் வந்து பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு இசையும் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் இந்த படம் அவருக்கு எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம விஜய் ஆண்டனி அவரை வந்து நம்ம டைரக்டராகவும் பார்த்துருக்கோம், ஆக்டராகவும் பார்த்துருக்கோம், மியூசிக் டைரக்டராகவும் பார்த்துருக்கோம், இப்போ ப்ரொடியூசராகவும் பார்க்குறோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ சக்தி திருமகன் படத்தை வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணி, அவரே மியூசிக் பண்ணி, அவரே ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சக்தி திருமகன் படத்துடைய டீசர் பார்த்தே எல்லாருமே பயங்கரமாக மிரண்டுட்டாங்க. சீரியஸாக வந்து இந்த டீசர் பயங்கரமாக இருக்குது, இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கை இந்த டீசர் வந்து பெற்றிருக்கு. இதுவுமே அரசியல் சார்ந்த படம் தான். ஏற்கனவே பராசக்தி டைட்டிலுக்கே வந்து 2 படங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய படமும் அரசியல் சார்ந்த படம் தான். ஸோ விஜய் ஆண்டனி அவங்க டீசர்லேயே தெரியுது இந்த படமும் அரசியல் சார்ந்த படம் தான். இதனால தான் பராசக்தி டைட்டில் வந்து கேட்டிருக்காரு. பராசக்தி டைட்டில் கொடுத்திருந்தாலுமே இந்த படத்திற்கு பொருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு டீசர் பார்த்த ரசிகர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசர் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. விஜய் ஆண்டனி சார் வழக்கம் போல இந்த படத்துக்கு ஒரு மாதான மியூசிக் கொடுத்திருக்காரு. இந்த டீசரை பார்க்கும்போதே ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. அதை தாண்டி இந்த படம் தியேட்டர்ல எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ரவிமோகன் அவங்களுடைய நடிப்புல இப்ப சில படங்கள் கைவசம் இருக்கு. அதுல முக்கியமா பராசக்தி, அந்த படத்துல வந்து மேக்சிமம் வில்லனா தான் வந்து வரப்போறாரு. இன்னொரு பக்கம் கராத்தே பாபு படமும் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து சூப்பரான ஒரு அரசியல் ஆளுமை மிக்க ஒரு பர்சனா வந்து வராரு. அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு அவர் பயங்கர சூட்டபிளாக இருக்கிற மாதிரி தான் அவரோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத அந்த படத்துடைய அப்டேட்ஸ் வரும்போதே நம்மளால் ஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு. இதை தொடர்ந்து ரவிமோகன் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாராம். ஸோ அந்த டைரக்ஷனில் யோகி பாபு அவங்க வந்து படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரில் பண்ண போகிறாரு அப்படின்றத ரொம்ப ஜாலியான ஃபன்னான இன்டர்வியூவில் யோகி பாபு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் வந்து சொல்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்டாக எடுத்து போகுமா, ஜஸ்ட் ஒரு பேசுறதோட மட்டும் முடிச்சுக்குவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரவிமோகன் அவங்களுடைய அண்ணாவும் சரி, இல்லை ரவிமோகன் அவங்களுடைய ஃபேமிலியே சினிமா ரிலேட்டடான ஃபேமிலி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரவிமோகன் அவங்களுமே வந்து டைரக்ஷனில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய டைரக்ஷனில் யோகி பாபு அவங்க இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணா அந்த படம் எப்படிலாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமாவில் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்ற
அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அதுவரை இணைந்து இருங்கள். இது எஃப்எஃப் டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.